வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 12வது இருக்கக்கூடிய தமிழ் புக்கில் இயல் 3 நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இயல் 1, 2 போட்டாச்சு. இப்போ இயல் 3, அதாவது 12வது புக்கில் இருக்கக்கூடிய தமிழ் இயல் 3 நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 மார்க் இருக்குது தமிழில், டிஎன்பிசிக்கு 100 மார்க் இருக்குது. மிஸ் பண்ணாத இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக நம்ம டெட்லையும் பாஸ் பண்ணிடலாம், டிஎன்பிசிலையும் பாஸ் பண்ணிடலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 +2 தமிழ் புக்கில் இருந்து இயல் 3. கொஸ்டின் நம்பர் 1, சார்லி சாப்ளின் த கிரேட் டிக்டேட்டர் என்ற படம் வெளியான ஆண்டு 1940. அப்போ சார்லி சாப்ளினுடைய தி கிரேட் டிக்டேட்டர் என்ற படம் வெளியான ஆண்டு 1940. பாரதியின் கவிதைகள், கொஸ்டின் நம்பர் 2, பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டி.கே. துரைசாமி. அப்போ பாரதியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் டி.கே. துரைசாமி. கொஸ்டின் நம்பர் 3, சேரன் தம்பி சிலம்பை அசைத்ததும் என்று குறிப்பிட்டவர். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிட்டவர். சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும் என்று குறிப்பிட்டவர் பாரதியார். ஆன்சர் பி, பாரதியார். அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 4, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். ஊவகை அப்படின்னா மகிழ்ச்சி, ஊவகைனா மகிழ்ச்சி, அப்போ 3 கமா. இளிவரல் அப்படின்னா சிறுமை, அப்போ 4 கமா. அடுத்து பார்த்தீங்க, மருட்கை அப்படின்னா வியப்பு, அப்போ 1 கமா. வெகுளி அப்படின்னா சினம், வெகுளி என்றால் சினம், அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க, ஊவகை அப்படின்னா மகிழ்ச்சி, இளிவரல் சிறுமை, மருட்கை வியப்பு, வெகுளி சினம், அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. காப்பிய அமைப்பு முறை. பாருங்க, காதை என்பது எதில் இருக்குது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இருக்குது, அப்போ 2 கமா. சருக்கம் அப்படிங்கிறது சூளாமணியில் இருக்குது, அப்போ 1 கமா. இளம்பகம் சீவக சிந்தாமணியில் இருக்குது, அப்போ 4 கமா. அடுத்து பாருங்க, படலம் கம்பராமாயணத்தில் இருக்குது, 3 கமா. மறுபடியும் பாருங்க, காதை என்பது சிலப்பதிகாரம், சருக்கம் என்பது சூளாமணி, இளம்பகம் என்பது சீவக சிந்தாமணி, படலம் என்பது கம்பராமாயணம். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6, என்னை போல் சிவாஜி நடிப்பார். என்னை போல் சிவாஜி நடிப்பார், ஆனால் என்னால் தான் சிவாஜி போல நடிக்க முடியாது என்று கூறியவர் மார்லன் பிராண்டோ. ஆன்சர் சி. தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதிய உரையாசிரியர். தொல்காப்பியம் நூல் முழுமைக்கும் உரை எழுதிய உரையாசிரியர் இளம்பூரணார். அப்போ தொல்காப்பியத்திற்கு முழுமைக்கும் உரை எழுதியவர் யாருன்னா இளம்பூரணார். கொஸ்டின் நம்பர் 8, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கடையேழு வள்ளல்கள். பேகன் என்பது பொதினி மலை, அப்போ 3 கமா. காரி என்பது மலையான் நாடு, 4 கமா. ஆய் என்பது பொதிய மலை, 1 கமா. ஓரி என்பது கொல்லிமலை, மறுபடியும் பாருங்க, பேகன் என்பது பொதினி மலை, காரி என்பது மலையாமான் நாடு, ஆய் என்பது பொதிய மலை, ஓரி என்பது கொல்லிமலை. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. காப்பியத்தை ஆங்கிலத்தில் எபிக் என்பர். இது எபோஸ் என்னும் டேஸ் சொல்லில் இருந்து தோன்றியது, கிரேக்க சொல்லில் இருந்து தோன்றியது. ஆன்சர் டி, கிரேக்க சொல்லில் இருந்து தோன்றியது. கொஸ்டின் நம்பர் 10, இந்திர மோகனா என்ற நாடக நூலின் ஆசிரியர். இந்திர மோகனா என்ற நாடக நூலின் ஆசிரியர் வைமு கோதை நாயகி.
பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல் பொருள். கவா அன் அப்படின்னா மலைப்பக்கம். அப்போ 2 கமா. கலிங்கம் என்றால் ஆடை. 1 கமா. சுரும்பு அப்படின்னா வண்டு. சுரும்பு என்றால் வண்டு. அப்போ 4 கமா. நாகம் என்பது நரசு புன்னை. நரசு புன்னை. மறுபடியும் பாருங்க. கவா அன் அப்படின்னா மலைப்பக்கம். கலிங்கம் என்றால் ஆடை. சுரும்பு என்றால் வண்டு. நாகம் என்றால் சுரு புன்னை. சுரு புன்னை. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. நூல் ஆசிரியர். நூல் ஆசிரியர். மருமக்கள் வழி மான்மியம். மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர். மருமக்கள் வழி மான்மியம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் கவிமணி. அப்போ 2 கமா. மாங்கனி அப்படிங்கிற நூலை எழுதியவர் கண்ணதாசன். அப்போ 1 கமா. பராசக்தி பாரத சக்திமா காவியம். பாரத சக்திமா காவியம் அப்படிங்கிறது கவியோகி சுந்தான பாரதி. அப்போ 4 கமா. ரவண காவியம். இராவண காவியம். இராவண காவியம் புலவர் குழந்தை. மறுபடியும் பாருங்க. மருமக்கள் வழி மான்மியம் கவிமணி. மாங்கனி கண்ணதாசன். பாரத சக்தி மகாகாவியம். பாரத சக்தி மகாகாவியம் கவியோகி சுந்தான பாரதியார். இராவண காவியம். ராவண காவியம் புலவர் குழந்தை. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் சி. அடுத்தது எப்பொருள் யாராருக்கு வாய்க்கும் என்பின் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அரிது. எப்பொருள் எப்பொருள் யாராருக்கு வாய்க்கேற்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அரிது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. சொற்பொருள் பின்வரும் நிலையணி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 14. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. நூல் ஆசிரியர். எனது சுயசரிதை. எனது சுயசரிதை சிவாஜி கணேசன். அப்போ 2 கமா. மெய்ப்பாடு தமிழ் அண்ணல். 3 கமா. காப்பிய தமிழ் காசிராசன். இரா காசிராசன். சினிமா ரசனை அம்சன் குமார். 1. மறுபடியும் பாருங்க. எனது சுயசரிதை சிவாஜி கணேசன். மெய்பாடு தமிழ் அண்ணல். தமிழ் அண்ணல். காப்பிய தமிழ் இரா காசிராசன். சினிமா ரசனை அம்சன் குமார். அப்போ ஆன்சர் 2 கமா 3 கமா 4 கமா 1. 2 கமா 3 கமா 4 கமா 1. ஆன்சர் டி. அல்லல் படுப்பதுவும் இல் எவரோடு மகிழனல். அல்லல் படுப்பதுவும் இல் எவரோடு பழகினாள். எவளோடு பழகினாள் அப்படின்னா தீ இனத்தார். ஆன்சர் ஏ தீ இனத்தார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 16. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. அதாவது பார்த்தீங்கன்னா நூல் ஆசிரியர். உலக திரைப்பட வரலாறு 1 2 3. அஜயண்ண பாலா. அஜயண்ண பாலா. 3 கமா. உலக சினிமா 1 2 பேசும் படம் செலியன். 1 கமா. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன். 4 கமா. சஞ்சீவி பார்வதித்தின் சாரல். சஞ்சீவி பார்வதித்தின் சாரல் பாரதிதாசன். 2 கமா. மறுபடியும் பாருங்க. உலக திரைப்பட வரலாறு 1 2 3. அஜயண்ண பாலா. உலக சினிமா 1 2 பேசும் படம் செலியன். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் புதுமை பித்தன். சஞ்சீவி பார்வதித்தின் சாரல் பாரதிதாசன். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. கலை சொற்கள். கலை சொற்கள். ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட் என்றால் கேட்கலா கவின் கலைஞர். அப்போ 4 கமா. அனிமேஷன். அனிமேஷன் என்பது இயங்கு படம். 3 கமா. நியூஸ்ரல் அப்படின்னா செய்தி படம். நியூஸ்ரல்னா செய்தி படம். நியூஸ்ரல்னா செய்தி படம். சினிமாட்டோகிராஃபி ஒளிப்பதிவு. அப்போ 2 கமா. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் பி.
எண்ணிய எண்ணியாக்கு எய்து எண்ணியார் திண்ணியர் ஆக பெறின் இக்குறட்பாவில் பயின்றுந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. இக்குறட்பா பயின்றுந்துள்ள அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. கொஸ்டின் நம்பர் 19. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. தமிழ் நதி இயற்றியவை. நந்தகுமரனுக்கு மாதாங்கி எழுதியது. மாதாங்கி எழுதியது சிறுகதைகள். அப்போ 3 கமா. சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப் பனி அப்படிங்கிற நூல் கவிதை நூல். அப்போ 4 கமா. காணல் வரி குறுநூல். காணல் வரி குறுநூல் 1 கமா. ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் அப்படிங்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா நாவல் அப்படிங்கிறது நாவல் 2. மறுபடியும் பாருங்கள். நந்தகுமரனுக்கு மாதாங்கி எழுதியது சிறுகதைகள். சூரியன் தனித்தலையும் பகல் இரவுகளில் பொழியும் துயரப்பனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கவிதை நூல். காணல் வரி என்பது குறுநூல். ஈழம் கைவிட்ட தேசம் பார்த்தீனியம் அப்படிங்கிறது நாவல். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2 ஆன்சர் ஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா 20வது கொஷின். அகலாது அணுகாது தீங்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுதுவார். அகலாது அணுகாது தீங்காய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இக்குறட்பாவில் பயின்றுந்துள்ளவி அணி தொழில் ஊமை அணி. இறையன்பு எழுதிய நூலில் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற இது எது? வாய்க்கால் மீன்கள். கொஸ்டின் நம்பர் 22. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல் பொருள். மா என்றால் ஓர் ஏக்கரில் 1/3. அப்போ 3 கமா. செரு என்றால் வயல். 1 கமா. கல் என்றால் ஒலிக்குறிப்பு. அப்போ 2 கமா. பிண்டம் என்றால் வரி. அப்போ 4 கமா. மறுபடியும் பாருங்க. மா என்றால் ஓர் ஏக்கரில் 1/3. செரு என்றால் வயல். கல் என்றால் ஒலிக்குறிப்பு. பிண்டம் என்றால் வரி. இப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 2 கமா 4 ஆன்சர் ஏ. கலைவாணி இயற்றிய அதன் பிறகும் எஞ்சும் என்பது. கலைவாணி இயற்றிய அதன் பிறகும் எஞ்சும் என்பது கவிதை தொகுப்பு. ஆன்சர் டி கவிதை தொகுப்பு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. தலைப்பு ஆசிரியர். இலக்கியத்தின் மேலாண்மை வே இறையன்பு 3 கமா. அதிசய மலர் தமிழ் நதி 1 கமா. தேயிலை தோட்டப்பாட்டு முகமது ராவுத்தார் 4 கமா. கோடைமலை சந்தாத்தத் அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. இலக்கியத்தில் மேலாண்மை வே இறையன்பு. அதிசய மலர் தமிழ் நதி. தேயிலை தோட்ட பாட்டு முகமது ராவுத்தார். கோடைமலை சந்தாத்தத். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2 3 கமா 1 கமா 4 கமா 2 ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 25. கொஸ்டின் நம்பர் 25. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல் பொருள். நச்சின் அப்படின்னா விரும்பினல். அப்போ 2 கமா. பரிவு அப்படின்னா பண்பு 1 கமா. நந்தும் தலைக்கும் 4 கமா. தப கெட 3 கமா. மறுபடியும் பாருங்க. நச்சின் என்பது விரும்பினால். பிரிவு என்பது அன்பு. நத்தும் என்பது தலைக்கும். தப என்பது கெட. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3 ஆன்சர் பி. புறநானூற்றில் 184வது பாடலை பாடியவர். புறநானூற்றில் 184வது பாடலை பாடியவர் விசியாரந்தையார். ஆன்சர் ஏ விசியாரந்தையார். அடுத்த கொஸ்டின் நம்பர் 27. கொஸ்டின் நம்பர் 27. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. சொல் பொருள். நீசா அப்படின்னா இழந்த.
3 கமா. கண்டகர் கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள் 1 கமா. வெய்துற வலிமை 4 கமா. உன்னலீர் எண்ணாதீர்கள் 2. மறுபடியும் பாருங்க. நீசா நீசா அப்படின்னா இழந்த. கண்டகர் கொடியவர்கள். வெய்துற வலிமை. உன்னலீர் 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 அப்படின்னா எண்ணாதீர்கள். அப்போ 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்ட அறிவுறுத்தல் டேஸ் என்பது டேஸ் துறையாகும். செவியறிவு ஊற துறை. செவியறிவுற துணை. ஆன்சர் டி. செறிவறிவுற துணை. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கலைச்சொற்கள். டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டிமாண்ட் டிராப் அப்படின்னா கேட்பு வரைவு. கேட்பு வரைவோலை 3 கமா. வித் ட்ராவல் ஸ்லிப்னா திரும்ப பெறமல் படிவம் 1 கமா. டெல்லர் அப்படின்னா விரைவு காசு. டெல்லர் என்பது விரைவு காசு. மறுபடியும் பாருங்க. டெபிட் கார்டுனா பற்று அட்டை. டிமாண்ட் டிராப்ட்னா கேட்பு வரைவோலை. வித் ட்ராவல் ஸ்லிப்னா திரும்ப பெறல் படிவம். டெல்லர் அப்படின்னா விரைவு காசாளர். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் பி. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடன் உரைத்தற்று. இக்குறட்பாவில் பயின்றுந்துள்ள அணி ஊமையணி. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 31. நன்னூலுக்கு உரை எழுதிய டேஸ் தம் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்று சொற்றொடரை குறிப்பிடுகிறார். மயிலைநாதர். யாரு? மயிலைநாதர். நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 32. ஓகேங்களா. பெருங்காப்பியம் தொடர்பான கூற்றுகளை பின்வரும் கூற்றுகளை கவனி. பெருங்காப்பியம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. சந்தி எனப்படும் கதைப்போக்கு தொடக்கம் வளர்ச்சி விளைவு முடிவு என்பன வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும். வரிசைப்படி அமைந்திருக்க வேண்டும். சரி. அமைப்பு முறையில் பெருங்காப்பியம் உட்பிரிவுகள் சருக்கம் இலாம்பகம் பரிசேதம் என்ற பெயர்களில் ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும். ஒன்றை பெற்றிருத்தல் வேண்டும். சரி. தன்னிகர் இல்லாத தன்மை உடைய அரசனை காப்பி தலைவனாக கொண்டிருத்தல் வேண்டும். தவறு. அப்போ ஆன்சர் கூற்று 1 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து 33. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூலு ஆசிரியர். நூலு ஆசிரியர். தொல்தமிழ் எழுத்துக்களின் ஓர் அறிமுகம் அப்படிங்கிறது சென்னி நடராஜன். சென்னி நடராஜன். அப்போ 4 கமா. முச்சந்தி இலக்கியம். முச்சந்தி இலக்கியம் ஆ இரா வேங்கடாஜலபதி. இப்போ 1 கமா. கல்வெட்டுக்கள் செல்லும் கோயில் கதைகள். கல்வெட்டுக்கள் சொல்லும் கோவில் கதைகள். கல்வெட்டுக்கள் சொல்லும் கோயில் கதைகள். அப்போ இது பார்த்தீங்கன்னா குடவாயில் பாலசுப்ரமணியம். இப்போ 2 கமா. நீர்க்குமிழி கே பாலச்சந்தர். நீர்க்குமிழி கே பாலச்சந்தர். மறுபடியும் பாருங்க. தொல்தமிழ் எழுத்துக்களில் ஓர் அறிமுகம் அப்படின்னா செந்தி நடராஜன். முச்சந்தி இலக்கியம் ஆ இரா வேங்கடாஜலபதி. கல்வெட்டுக்கள் சொல்லும் கோயில் கதைகள் குடவாயில் பாலசுப்ரமணியன். நீர்க்குமிழி கே பாலச்சந்தர். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் டி. அடுத்து பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 34. தமிழன் தொல் இலக்கியம் தொல்கலை தொல்லெழுத்து ஆகியவற்றில் கொண்டு ஈடுபாடு காரணமாக பௌத்த தமிழும் சமண தமிழும் ஆகிய நூல்களை இயற்றியவர் மயிலை சீனி வேங்கடசாமி. மயிலை சீனி வேங்கடசாமி. 35வது கொஸ்டின். ரச்சினி யாத்திரிகம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. ஆதிப்பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரணிய பருவம் ரச்சினிய பருவம் என 5 பருவங்களை கொண்டது. சரி. 3756 பாடலை கொண்ட ஒரு
பெரும் உருவக காப்பியம், பெரும் உருவக காப்பியமாகும். சரி. இதன் ஆசிரியர் அச்சிய கிருஷ்ணபிள்ளை. இவரை கிறிஸ்துவ கம்பர். ஆசிரியர் அச்சிய கிருஷ்ணபிள்ளை. இவரை கிறிஸ்துவ கம்பர் என்று போற்றுவர். அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. அப்போ 1 3 மட்டும் சரி. கூற்று 1 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து 36. நெடுங்கோடு. நெடுங்கோடு மலை முகடு என்று அழைக்கப்பட்ட பகுதி தற்போது உதகமண்டலம் ஊட்டி என்று கூறப்படுவது. நல்லியின் நாடு. நல்லியின் நாடு. அடுத்து பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கொஸ்டின் நம்பர் 37. கொஸ்டின் நம்பர் 37. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பிறங்கு அப்படின்னா விலங்கு. அப்போ 2 கமா. கரங்கு ஒலிக்கும் 1 கமா. வாளுடை. வாளுடை அப்படிங்கிறது வெண்மையான தலையாட்டம். இப்போ 4 கமா. நிழல் அப்படின்னா ஒளில் வீசும் 3 கமா. மறுபடியும் பாருங்க, ஓகேங்களா. பிறங்கு அப்படின்னா விலங்கும், கரங்கு அப்படின்னா ஒலிக்கும், வாளுடை அப்படின்னா வெண்மையான தலையாட்டம், நிழல் அப்படின்னா ஒளி வீசும். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் டி. அடுத்து 38. மா ராஜமாணிக்கனாரின் நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 2006 2007. ஆன்சர் டி. நாவல் ராணி. நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர். நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர். நாவல் ராணி, கதாமோகினி, ஏக அரசி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் வைமு கோதை நாயகி. வைமு கோதை நாயகி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 40. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது நூல், ஆசிரியர். வெள்ளை இருட்டு இங்குலப் இன்குலப். அப்போ 3 கமா. முள்ளும் மலரும் உமாச்சந்திரன். முள்ளும் மலரும் உமாச்சந்திரன் 4 கமா. மீண்டெழுத்தலின் ரகசியம். மீண்டெழுத்தலின் ரகசியம் சுகந்தி சுப்பிரமணியன் 2 கமா. தமிழர் வளர்த்த அழகு கலைகள். தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வெங்கடாச்சாமி. சீனி வெங்கடாச்சாமி. மறுபடியும் பாருங்க, வெள்ளை இருட்டு இன்குலப், முள்ளும் மலரும் உமாச்சந்திரன், மீண்டெழுத்தலின் ரகசியம் சுகந்தி சுப்பிரமணியம், தமிழர் வளர்த்த அழகு கலைகள் மயிலை சீனி வெங்கடசாமி. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 2 கமா 1. தொன்மை தானே சொல்லுங்கலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்று என்று கூறியவர். தொன்மை தானே சொல்லுங்கலை காலை உரையோடு புணர்ந்த பழமை மேற்று என்று கூறியவர் தொல்காப்பியர். ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 42. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல், ஆசிரியர். மாறுபட்டு சிந்திக்கலாமா. மாறுபட்டு சிந்திக்கலாமா சிபிகே சாலமன். அப்போ 3 கமா. 7 பெருவள்ளல்கள். 7 பெருவள்ளல்கள் கீவா ஜெகநாதன் 4 கமா. இயேசுகாவியம் கண்ணதாசன். இயேசுகாவியம் கண்ணதாசன். கோபல்ல கிராமம் கி ராஜநாராயணன். அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க, மாறுபட்ட சிந்திக்கலாமா சிபிகே சாலமன். 7 வள்ளல்கள் 7 பெரும் வள்ளல்கள் கீவா ஜெகநாதன், இயேசுகாவியம் கண்ணதாசன், கோபல்ல கிராமம் ராஜநாராயணன். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் பி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 43. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. கவா ஆண் அப்படின்னா செய்யுளிசை அளபடை. அப்போ 3 கமா. தடக்கை உரிச்சல் தொடர் 1 கமா. நீளம் ஆகுபெயர் 4 கமா. கடல் தலை. கடல் தலைங்கிறது ஊமை தொகை 2 கமா. மறுபடியும் பாருங்க, கவா ஆண் செய்யுளிசை அளபடை, தடக்கை உரிச்சல் தொடர், நீளம் ஆகுபெயர், கடல் தலை. கடல் தலை அப்படின்னா ஊமை தொகை. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. அடுத்து 44. வள்ளுவர் கூற்றுப்படி நடுங்கும் படியான துன்பம் இல்லாதவர். வள்ளுவர் கூற்றுப்படி நடுங்கும் படியான துன்பம் இல்லாதவர், வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர்,
வரப்போவதை முன்னரே அறிந்து காத்து கொள்ளக்கூடியவர். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 45. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. 3 ஆசிரியர். பால் வீதி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா அப்துல் ரஹ்மான். 2 வீரபாண்டிய கட்டபொம்மன் அரு ராமநாதன். 1 கண்ணாடிக்கு கண்ணாடியாகும் கண்கள் நகுலன். 4 ஓகேங்களா. 7வது அறிவு வே இறையன்பு. 3 மறுபடியும் பாருங்க. பால்வீதி அப்துல் ரஹ்மான், வீரபாண்டிய கட்டபொம்மன் அரு ராமநாதன், கண்ணாடியாகும் கண்கள் நகுலன், 7வது அறிவு வே இறையன்பு. அப்போ ஆன்சர் 2 1 4 3. ஆன்சர் சி. அடுத்து 46வது. ஐராவதம் மகாதேவன் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்று எவை? ஐராவத மகாதேவன் எழுதிய சங்ககால கல்வெட்டு என் நினைவுகளும் என்ற கட்டுரை கல்வெட்டு இதழில் வெளிவந்தது. சரி. தனக்கு மிகவும் விருப்பமான கல்வெட்டாய்வில் 30 ஆண்டுகள் ஈடுபட்டார். சரி. சிந்துவெளி எழுத்துருவை ஆராய்ந்து திராவிட எழுத்து என்று அவர் கண்ட முடிவு வரலாற்றில் திருப்பத்தை ஏற்படுத்தியது. சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1 2 3 சரி. கொஸ்டின் நம்பர் 47. வையகம் முழுவதும் வரினான் ஓம்பும் ஓர் செய் என காத்து இனிது அரசு செய்கின்றான். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். 48. மூவேந்தர் குறுநில மன்னர்கள் வேளிர் முதலிய சிறப்புடை மக்கள் போர் செய்திகள் கையுறு நிலை நடுக்கல் போன்ற பெரும் பொறுமன்மைகளையும் வெளிப்படுத்தும் புறநானூறு நூலை ஊவேசா அச்சில் பதித்த ஆண்டு 1894. அடுத்தது பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கலைச்சொற்கள். ஸ்டாம்பேடுனா மை பொதி. இப்போ 4 ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி. ஸ்டாப்லர் அப்படின்னா கம்பி தைப்பு கருவி. அப்போ 1 ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள். அப்போ 2 ரப்பர் ஸ்டாம்ப் அப்படின்னா இழுவை முத்திரை. அப்போ 3 மறுபடியும் பாருங்கள். ஸ்டாம்பேடுனா மைப்பொதி, ஸ்டேபிளர்னா கம்பி தைப்பு கருவி, ஃபோல்டர் அப்படின்னா மடிப்புத்தாள், ரப்பர் ஸ்டாம்புனா இழுவை முத்திரை. அப்போ ஆன்சர் 4 1 2 3. ஆன்சர் சி. ஈழத்தின் திருக்கோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர். ஈழத்தில் திருக்கோணமலையை பிறப்பிடமாக கொண்ட கவிஞர் கலைவாணி. கொஸ்டின் நம்பர் 51. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். ஆலமர் செல்வம் சிவன். ஆலமர் செல்வன் சிவபெருமான். 3 அர்த்தனன் அப்படின்னா விரும்பினன். இப்போ 1 கோடியர் அப்படின்னா கூத்தர். அப்போ 4 சாபம் வில்லு. அப்போ 3 அப்போ 2 1 4 3. பாருங்கள் மறுபடியும். ஆலமர் மறுபடியும் பாருங்க. ஆலமர் அப்படின்னா சிவபெருமான். அப்போ 2 அமர்ந்தனன் அப்படின்னா விரும்பினன். இப்போ 1 கோடியர் அப்படின்னா கூத்தர். அப்போ 4 சாபம் அப்படின்னா வில்லு. அப்போ 3 பாருங்க. ஆலமர்னா ஆலமர் செல்வன் சிவபெருமான், அர்த்தனன் விரும்பினன், கோடியர் கூத்தர், சாபம் வில்லு. 2 1 4 3. ஆன்சர் பி. சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலாக மொஹஞ்சோதரா அல்லது சிந்து சமவெளி நகரம் என்ற நூலை இயற்றியவர் ராஜமாணிக்கனார். ஆன்சர் டி. ராஜமாணிக்கனார். கிறிஸ்தவமும் தமிழும் என்னும் நூல் யாருடைய முதல் நூலாகும்? கிறிஸ்தவமும் தமிழும் என்னும் நூல் யாருடைய முதல் நூலாகும்? மயிலை சீனி வேங்கடாசாமி. கொஸ்டின் நம்பர் 54. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். குறிகுழல்னா சுருண்ட கூந்தல். 3 கலை என்றால் மூங்கில். 4 நித்திலம் அப்படின்னா முத்து. அப்போ 1 விருந்துனா புதுமை. இப்போ 2 மறுபடியும் பாருங்க. குறிகுழல் அப்படின்னா சுருண்ட கூந்தல்,
கலை என்றால் மூங்கில், நித்திலம் என்றால் முத்து, விருந்து என்றால் புதுமை. அப்போ 3, 4, 1, 2 ஆன்சர் ஏ. தனித்து விடப்பட்ட பெண்ணின் அனுபவங்களால் நிரம்பியுள்ள சுகந்தி சுப்பிரமணியனுடைய படைப்பு எது? புதையுண்ட வாழ்க்கை. புதையுண்ட வாழ்க்கை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 56. ரச்சினி யாத்திரிகம். ரச்சினி யாத்திரிகம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? திருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதம் என்னும் ஆன்மீக மாத இதழில் ரச்சினி யாத்திரிகை 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. எத்தனை ஆண்டு? 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது. சரி. ரச்சினி யாத்திரிகம் 1894 ஆண்டு மே திங்கள் முதல் பதிப்பாக வெளியிடப்பட்டது. சரி. ஜான் பன்னியன் என்பவர் ஆங்கிலத்தில் எழுதிய பில்கிரிஸ் ப்ராகிரஸ் என்னும் ஆங்கில நூலை தழுவுதான் ரச்சினி யாத்திரிகம் படைக்கப்பட்டது. சரி. அப்போ 3மே சரி. கூற்று 1, 2, 3 சரி. ஓய்ம நாட்டு மன்னனான நல்லிக்கோடனை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகள் எழுதப்பட்ட நூல் சிறுபானாற்றுப்படை. இப்போ சிறுபானாற்றுப்படை நல்லிக்கோடனுடைய பாட்டுடை தலைவனாக எழுதப்பட்டது. 58. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். நித்தை அப்படின்னா பலி. அப்போ 4, வாரிதி என்றால் கடல். 3, மேதினா உலகம். 1, மரங்கொல் அப்படின்னா முரட்டு தன்மையுள்ளவர். அப்போ 2, மறுபடியும் பாருங்க. நிந்தைனா பலி, வாரிதினா கடல், மேதினா உலகம், மரங்கோல் அப்படின்னா முரட்டு தன்மையுள்ளவர். அப்போ ஆன்சர் 4, 3, 1, 2 ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 59. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். நாவலம் பொலம் அப்படிங்கிறது சம்பூரநாதம் என்னுடைய உயர்ந்த வகை பெண். அப்போ 2, தலைக்கோளுங்கிறது நாடக கணிகையர் பெரும் பட்டம். இப்போ 1, ஓடை என்பது முக பாடம். 4, அரசு ஊவா என்பது பட்டத்து யானை. 3, மறுபடியும் பாருங்க. நாவலம் பொலம் என்பது சாம்பு நாதம் என்னும் உயர்ந்த வகை பெண். தலைக்கோள் அப்படின்னா நாடக கணிகையா பெரும் பட்டம். ஓடை என்பது முகப்பாடம். அரசு ஊவா அப்படின்றது பட்டத்து யானை. அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இலக்கியத்தை சிந்தனை அமைப்பில் சிறந்த சிறுகதை விருது பெற்ற சிறுகதை கோடைமலை. இலக்கிய சிந்தனை அமைப்பில் சிறந்த சிறுகதைக்கான விருது பெற்ற சிறுகதை கோடைமலை. அடுத்த 61வது கொஸ்டின். தமிழின் சிறப்புகளை பற்றி ஆய்வுகள் பல செய்தமையால் தமிழ் இமயம் என்று தமிழறிஞர்களால் போற்றப்படுபவர் வாசு பா மாணிக்கம். 62. பட்டியல் 1 பட்டியல் 2 குறிப்பிடுக. பொறுத்துக. குறியீட்டிடம். பெண் என்றால் விளக்கு. அப்போ 2, புறா என்றால் சமாதானம். 1, தராசு என்றால் நீதி. அப்போ 4, சிங்கம் என்றால் வீரம். அப்போ 3, மறுபடியும் பாருங்க. பெண் என்றால் விளக்கு, புறா என்றால் சமாதானம், தராசு என்றால் நீதி, சிங்கம் என்றால் வீரம். அப்போ ஆன்சர் 2, 1, 4, 3 ஆன்சர் பி. அடுத்து 63. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். பல் இமயம் அப்படின்னா இன்னிசை கருவி. பல் இமயம்னா இன்னிசை கருவி. 3, குயிலுவ மாக்கள் அப்படின்னா இசைக்கருவிகள் வாசிப்போர். அப்போ 1, தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண். அப்போ 4, ஆடலில் தேர்ந்த பெண். வாரம் என்பது தெய்வ பாடல். அப்போ 2. மறுபடியும் பாருங்க. பல் இமயம் என்பது இன்னிசைக்கருவி. குயிலுவா மாக்கள் இசைக்கருவிகள் வாசிப்பவர். தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள். வாரம் என்பது தெய்வ பாடல். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2 ஆன்சர் சி. அடுத்தது 64. சென்னையில் சினிமா தொழிலை நிறுவிய முக்கிய அடியெடுத்து வைத்தவர் சாமிக்கண்ணு வின்சென்ட். சிதம்பர சுமாரா என்னும் நூலை சிதம்பர நினைவுகள் என்னும் தலைப்பில் தமிழில் மொழிபெயர்த்தவர் கேவி சைலஜா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 66.
மெய்ப்பாடு எண்வகைப்பாடு அவற்றில் பொருத்தமற்ற இணை எது? அவலமும் வீரமும். மற்றது எல்லாமே மெய்பாடில் பொருந்தும். அடுத்து 67 பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. இலக்கண குறிப்பு. போந்து போந்து என்பது வினையச்சம். அப்போ 3 கமா. உன்னிலர் உன்னலீர் அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று 1 கமா. ஓர்மின் அப்படின்னா ஏவல் பன்மை வினைமுற்று 4 கமா. பாதநகர் வினையாளனையும் பெயர். அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. போந்து அப்படிங்கிறது வினையச்சம், உன்னலீர் அப்படிங்கிறது முன்னிலை பன்மை வினைமுற்று, ஓர்மின்ங்கிறது ஏவல் பன்மை வினைமுற்று, பாதகர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2 ஆன்சர் சி. அடுத்து பாருங்க கொஸ்டின் நம்பர் 68 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். சொல் பொருள். ஆமந்திரிகை ஆ மந்திரிகை ஆமந்திரிகை இடக்கை வாத்தியம் 4 கமா. கடுஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடை அளவு 1 கமா. இலை பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை 2 கமா. பரசினர் வாழ்த்தினர் அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க. அமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம், கடுஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடை அளவு, இலை பூங்கோதை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை, பரசினர் வாழ்த்தினர். ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3 ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பல் இமயம் பல் இமயம். பல் இமயம் என்றால் இன்னிசை கருவி. ஏற்கனவே 2ஆம் டைம் வந்துருச்சு. 3 கமா. குயுளுவை மக்கள் அப்போ இசைக்கருவிகள் வாசிப்பவர். தோரிய மகளிர் ஆடலில் தேர்ந்த பெண்கள் 4 கமா. வாரம் என்பது தெய்வ பாடல் 2 கமா. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2 ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 70 தலைக்கோள். 70 தலைக்கோள் புணர்ச்சி விதி தருக. இயல்பினும் விதியனும் நின்ற உயிர்முன் காச தாப்பா வறுமிகும். காச தாப்பா மீகும். ஆன்சர் டி. நாய்கள் வாக்குமூலம் ஆகிய கவிதை நூல்களின் ஆசிரியர் நகுலன். நாய்கள் வாக்குமூலம் ஆகிய கவிதை நூல்களின் ஆசிரியர் நகுலன். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். மன்னிய அப்படின்னா கழுவிய. அப்போ 3 கமா. விதானம் பந்தல் 4 கமா. புதர் ஐம்பூதங்கள் 1 கமா. கண்ணு காணு 2 கமா. மறுபடியும் பாருங்க. மன்னிய அப்படின்னா கழுவிய, விதானம் பந்தல், பூதர் என்றால் ஐம்பூதங்கள், கண்ணு அப்படிங்கிறது கணு. அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2 ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 73 நகுலன் டி.கே. துரைசாமி படைப்புகளில் பொருத்தமற்றது. பொருத்தமற்றது 4 மட்டும் பொருத்தலை. மீதி எல்லாமே 3 5 சுருதி இது எல்லாமே நகுலனுக்கு பொருந்தும். பொருந்தாதது 4 மட்டும். அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. யாழின் வகைகள். யாழின் வகைகள். மகர யாழ் அப்படின்னா 17 நரம்புகள் 3 கமா. செங்கோடையால் அப்படிங்கிறது 7 நரம்புகள் 1 கமா. பேரியால் என்பது 21 நரம்புகள் அப்போ 4 கமா. சகுடையால் அப்படிங்கிறது 16 நரம்புகள் 2 கமா. மறுபடியும் பாருங்க. மகரையால் 17 நரம்புகள், செங்கோட்டியால் 7 நரம்புகள், பேரியால் 21 நரம்புகள், சகுடையால் அப்படிங்கிறது 16 நரம்புகள். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2 3 கமா 1 கமா 4 கமா 2 ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 75 கொஸ்டின் நம்பர் 75 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஓகேங்களா. பாருங்கள். இலக்கண குறிப்பு. மருட்கை அப்படின்னா தொழிற்பெயர் 4 கமா. தொல் நெறி பண்பு தொகை 1 கமா. காய் நெல் அப்படின்னா வினைத்தொகை 2 கமா. அரியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் அப்போ 3. மறுபடியும் பாருங்க. மருட்கை தொழிற்பெயர், தொல்நெறி பண்பு தொகை, காய் நெல் வினைத்தொகை, அரியா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3 ஆன்சர் டி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைத்துறையில் பட்டம் பெற்றவர் கலைவாணி. ஆன்சர் பி கலைவாணி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 77 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பெருங்காப்பிய உறுப்புக்கள். சிறுபொழுது. சிறுபொழுது என்பது சிறுபொழுது 5லிருந்து 10 உறுப்புக்கள் 3 கமா.
பெரும்பொழுது, பெரும்பொழுது என்பது 11லிருந்து 16 உறுப்புகள், அப்போ 4 கமா. கதிரவன் தோற்றம், கதிரவன் தோற்றம் 17வது உறுப்பு, அப்போ 1 கமா. சந்திரனுடைய தோற்றம் 18வது உறுப்பு, அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க, சிறுபொழுது 5லிருந்து 10 உறுப்புகள், பெரும்பொழுது 11லிருந்து 16 உறுப்புகள், கதிரவன் தோற்றம் 17வது உறுப்பு, சந்திரனுடைய தோற்றம் 18வது உறுப்பு. இப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2, ஆன்சர் ஏ. பாருங்க, ஜார்ஜ் எல்காட் தி 400 சாங் ஆஃப் த வார் அண்ட் விஸ்டம் அண்ட் அனலோடிசிங் ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த பாரமன் என்னும் தலைப்பில் புறநானூரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஆண்டு 1999. 1999. அடுத்து பாருங்க, எர்லி தமிழ் எபிகிராபி என்பது யாருடைய ஆய்வு நூல்? ஐராவதம் மகாதேவனுடைய ஆய்வு நூல். அடுத்து பாருங்க, நேர மேலாண்மை தொடர்புடைய கூற்றுகளில் சரியான கூற்று எவை? ஓர் அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒருங்கி பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மடியின்மை என்னும் அதிகாரத்தின் வழியே வள்ளுவர் அட்டவணையை தருகிறார். வள்ளுவர் அட்டவணையை தருகிறார். சரி. பல துஞ்சுவும் தான் துஞ்சான் உலகு காக்கும் உயிர் கொள்கை அப்படின்னு புறநானூறு சொல்லுது. சரி. சீனத்தில் புழங்கும் உருவக கலை என்று நேர மேலாண்மை பற்றி கூறுகிறது. சரி. அப்போ கூற்று 1 2 3 சரி. ஆன்சர் கூற்று 1 2 3 சரி. கொஸ்டின் நம்பர் 81, ஜகன் மோகினி என்ற இதழை 35 ஆண்டுகள் தொடர்ந்து நடத்தியவர் வைமு கோதை நாயகி. தான் ஜகன் மோகினி இதழை 35 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வந்தவர். 82வது கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. பெருங்காப்பிய உறுப்புகள். மலை என்றால் 1வது உறுப்பு, அப்போ 1 2 கமா 2 கமா. நாடு என்பது 3வது உறுப்பு, அப்போ 1 கமா. நகர் என்பது 4வது உறுப்பு, அப்போ 4 கமா. கடல் என்பது 2வது உறுப்பு, அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, மலை என்பது 1வது உறுப்பு, நாடு என்பது 3வது உறுப்பு, நகர் என்பது 4வது உறுப்பு, கடல் என்பது 2வது உறுப்பு. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3, ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, பெருங்காப்பியம் 5 என குறிப்பிட்டு அவற்றின் பெயர்களை கூறிய நூல். பெருமாள் தொகை நிகண்டு, திருத்தணிகை உலா. அப்போ 2மே ஏ மற்றும் பி. ஆன்சர் சி, ஏ மற்றும் பி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 84, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். நுகம் என்றால் பாரம், அப்போ 4 கமா. உரல் என்றால் செறிவு, 1 கமா 1 கமா. நாகு என்றால் இளமை, அப்போ 2 கமா. குறும்புரை அப்படிங்கிறது சிறு குன்று, 3 கமா. மறுபடியும் பாருங்க, நுகம் என்றால் பாரம், உரல் என்றால் செறிவு, நாகு என்றால் இளமை, குறும்பெறை அப்படிங்கிறது சிறு குன்று. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3, ஆன்சர் டி. சிவாஜி கணேசன் பெற்ற விருதுகளில் இடம்பெறாதது பாரத் ரத்னா விருது மட்டும்தான் இவர் வாங்கலை. மற்றது எல்லாமே பத்மபூஷன், பத்ம விபூஷன், தாதா சாஹிப் பால்கோ விருது, இது 3மே வாங்கியிருக்கிறாரு. அப்போ இடம்பெறாதது பாரத் ரத்னா விருது. 86வது கொஸ்டின், மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தனால் திண்டனர் மருகன்றை சென்றிரில் கொண்டு கண்டு வெண்டிரை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள மெய்பாடு உவமை. கொஸ்டின் நம்பர் 87, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. ஐராவத மகாதேவன். மாங்குளம் குகை கல்வெட்டு எப்போ அப்படின்னா 1965, 4 கமா. ஜவஹர்லால் நேரு ஆய்வறிஞர் விருது 1970, அப்போ 1 கமா. இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மை விருது ஓகேங்களா 1992, அப்போ 2 கமா. தாமரை திருவிருது 2009, 3. மறுபடியும் பாருங்க, மாங்குளம் குகை கல்வெட்டு 1965, ஜவஹர்லால் நேரு ஆய்வறி விருது 1970, இந்திய வரலாறு ஆராய்ச்சி மைய விருது 1992, தாமரை திருவிருது 2009. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3, ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 88, பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். ஆக்கினை அப்படின்னா
தண்டனை 4 கமா. திண்ணயம், திண்ணயம் என்றால் உறுதி 3 கமா. கூவல் அப்படின்னா கிணறு 2 கமா. உதிதி அப்படின்னா கடல் 1 கமா. மறுபடியும் பாருங்க, ஆக்கினை தண்டனை, நிர்ணயம் உறுதி, கூவல் கிணறு, ஊததி கடல். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1, 4 கமா 3 கமா 2 கமா 1, ஆன்சர் டி. 89 இளங்கோவடிகள் தன்னை பற்றி குறிப்பை தருகையில் தான் செங்குட்டுவனின் தம்பி என்பதை கீழ்கண்ட எந்த காதையில் குறிப்பிட்டுள்ளது? தம்பி என்பது எந்த காதையில் குறிப்பிட்டுள்ளது? வரந்தாறு காதை. ஆன்சர் ஏ, வரந்தரு காதை. கொஸ்டின் நம்பர் 90 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இந்திய கிரேக்க தொன்மம். இந்திரன் அப்படிங்கிறது சியாஸ்பிடர், அப்போ 4 கமா. வருணன் அப்படிங்கிறது ஊரனாஸ் 3 கமா. பலராமன் என்பது டயானிசிஸ் 2 கமா. சரஸ்வதி என்பது மினர்வா 1 கமா. இப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1, ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 91 குறியீட்டியம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றில் சரியானது. 19ஆம் நூற்றாண்டில் குறியீட்டின் ஓர் இலக்கிய கோட்பாடாக உருப்பெற்றது. சரி. அடுத்தது தமிழை பொறுத்தவரை திருவள்ளுவர் காலம் முதல் குறியீட்டும் பயன்பாட்டை அறிய முடிகிறது. தவறு. போதலோ, ரைம்போ, வேர்லன், மல்லோர்வா முதலியானவர்கள் குறியீட்டின் கோட்பாட்டை விளக்கி வளர்த்தார்கள். சரி. அப்போ கூற்று 1 3 மட்டும் சரி. கூற்று 1 3 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 92 புதுக்கவிதை வடிவம் தமிழ் மொழியில் தடம் பதித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் புதுக்கவிதை மூலம் வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்களை நறுக்கென்று கூறியவர் டி.கே. துரைசாமி. அடுத்த பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இந்திய கிரேக்க தொன்மம். கார்த்திகேயன் அப்படிங்கிறது மார்ஸ், அப்போ 4 கமா. கணேசன் அப்படின்னா ஜோனஸ், அப்போ 1 கமா. சூரியன் அப்படிங்கிறது சோல், அப்போ 2 கமா. சந்திரன் என்பது லூனாஸ், அப்போ 3 கமா. அப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3, ஆன்சர் சி. 4 கமா 1 கமா 2 கமா 3, ஆன்சர் சி. 94வது கொஷின் மாதவி தன்னுடைய எத்தனாவது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினார்? மாதவி தன்னுடைய எத்தனாவது வயதில் ஆடலை அரங்கேற்ற விரும்பினார்? 12 வயதில். ஆன்சர் ஏ, 12 வயதில். அடுத்து 95 சொல் பொருள் பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. துஞ்சுனா தங்கிய, தங்கு 2 கமா. நளிசினை, நளிசினைங்கிறது செறிந்த கிளை 1 கமா. போது என்றால் மலர் 4 கமா. கஞ்சுலியா அப்படின்னா நெருங்கிய. மறுபடியும் பாருங்க, துஞ்சி என்றால் தங்கு, நளிசினை அப்படின்னா செறிந்த கிளை, போது என்றால் மலர், கனிலை அப்படின்னா நெருங்கிய. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. வாழும் காலத்திலேயே ஹிட்லரை கடுமையாக விமர்சித்து எடுத்த ஒரே படம் என்ற பெருமையை கொண்ட படம் எது அப்படின்னா த கிரேட் டிக்டேட்டர். த கிரேட் டிக்டேட்டர். தி கிரேட் டிக்டேட்டர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 97 பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள் பாருங்க. ஓர் மின்னா ஆராய்ந்து பாருங்கள் 3 கமா. பாதகர் அப்படின்னா கொடியவர் 4 கமா. ஏதமில் அப்படின்னா குற்றமில்லாத 2 கமா. நுவன்றிலர் கூறவில்லை. மறுபடியும் பாருங்க, ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள், பாதநகர் அப்படின்னா கொடியவர், ஏதுமில் அப்படின்னா குற்றமில்லாத, நுணவின்றலர்னா கூறவில். அப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 2 கமா 1, ஆன்சர் ஏ. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற கொள்கையை பறைச்சாற்றுவதற்காக தமிழ் வழி கல்வி இயக்கம் என்ற அமைப்பை தமிழ் சுற்றுலா மேற்கொண்டவர் வாசுபா மாணிக்கம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 99 தமிழன் சொல் வாக்கினிலேயே வடமொழி குறிப்பு பொருள்கள் கோட்பாடு உருவான என்று குறிப்பிட்டவர். தமிழின் சொல் வாக்கினிலே வடமொழியில் குறிப்பு பொருள் கோட்பாடு உருவானது என்று குறிப்பிட்டவர் ஹார்ட்ஸு. ஆன்சர் சி, ஹார்ட்ஸு. ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை என்ற மாத இதழின் ஆசிரியராக இருப்பவர். ஹைதராபாத்தில் வெளியாகும் நிறை என்ற மாத இதழின் ஆசிரியராக இருப்பவர் சாந்தா தத்து. இத்துடன் பார்த்தீங்கன்னா 12வது இயல் புக்கில் இருந்து 3 இயலும் வீடியோவை போட்டிருந்தோம்.
அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் 300 கொஸ்டின். இயல் 1ல் 100, இயல் 2ல் 100, இயல் 3ல் 100. ஓகேங்களா, மிஸ் பண்ணாத பாருங்கள். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.